எடுக்கும்போது, நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். நமக்கு தேவை அதுதான். ஸோ, இந்த ட்ரேடிங் பொறுத்தவரையும் டைமிங் வந்து நம்ப ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், அது பண்ணணும், இத பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ப வேலை என்னவோ ரிஸ்க் ரிவார்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா ட்ரேட் பண்ணா, பெர்ஃபெக்ட்டா எல்லாம் ஓகே கரெக்ட்டா இருக்கும். யாரு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா ட்ரேட் பண்றாங்களோ, அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல கன்சிஸ்டன்ஸியா வந்து பே அவுட் பண்ண முடியும். பட் சில பேர் வந்து சொல்லலாம், அ இல்ல நான் வந்து ஹை ரிஸ்க் எடுத்தேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, ஓகே அதுவும் அதுவும் நல்லது தான். பட் அது வந்து கன்டினியூஸா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து கொஸ்டின் மார்க் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை வந்து மந்த்லி பே அவுட். 1 ஆர் 2 ட்ரேட் எடுத்தாலும் மந்த்லி பே அவுட் வந்து எனக்கு வந்தா போதும். அதான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். சில டைம் வந்து ஒரு 1 வாரம் நம்ம பே அவுட் வந்து ட்ரேடு போட முடியாம போகலாம். சில மந்த் நம்ம ப்ராஃபிட்டபிள் இல்லாம லாஸ்லயும் இருக்கலாம். நம்ம வந்து சொல்ல முடியாது. ட்ரேடிங்ன்றது ஒரு ப்ராபபிலிட்டி வின்னிங் கேம்.